ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த கப்பீஸ் வந்து எப்படி ப்ரோ வளர்க்குறது, எப்படி ப்ரோ ஃபீடிங்கு, ஸோ அதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் டெய்லியுமே கேட்குறீங்க. என்னோட ஒரு அனுபவத்தில் கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஃபுட்டு லைட்டாக மாதத்துக்கு ஒருக்கா தண்ணி மாற்றினா போதும், மீன் நல்லாயிருக்கும், எந்த ஒரு விதமான இறப்பு அதெல்லாம் எதுவுமே வராது. இன்னொன்று நீங்கள் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும், டெம்பரேச்சர் கரெக்டாக பார்க்கணும், அதுக்கப்புறம் குட்டி போட்டால் குட்டியை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனையும் இருக்குது. ஸோ என்னோட அனுபவத்தில் கப்பீஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், பிகினர்ஸாக இருந்தால் எப்படி வளர்த்தலாம், ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரீடிங்கு, எப்படி வளர்த்துறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக நீங்கள் ஒரு கப்பீஸ் வளர்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு மிக்சடு கப்பி வாங்காமல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெரைட்டி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என்னன்னா இதுக்குள்ளே நான் விட்டுருக்கிறது வெறும் ஒரு பேர் தாங்க விட்டேன், ரெட் சில்வர்டோ. கடைசியாக என் கடையில் மிச்சமானுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீடிங் பாக்ஸில் தான் விட்டுருந்தேன். குட்டியை வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைமே ஒரு 25 ரூபா போட்டுச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தது போக எங்கிட்ட மிச்சம் இருந்ததே பாருங்கள், ஒரு 10 குட்டியே நம்ம இருந்துச்சு. 10மே ரிசல்ட்டுங்க, சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பெருசானதெல்லாம் ஃபஸ்ட் பேட்ச் தான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 குட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் எல்லாருக்குமே செட் ஆகும். நீங்கள் புதுசாக வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கப்பீஸ் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ அந்த கப்பீஸில் முடிஞ்ச அளவுக்கு அடிஷ்னல் ஃபோக்கஸாக செலுத்துங்க, ஓகேங்களா? ஏன்னா அந்த கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகக்கூடிய கப்பீஸாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம டெம்பரேச்சருக்கு எல்லாமே செட் ஆகக்கூடிய கப்பீஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸில் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபோக்கஸ் செலுத்துங்க, ஓகேங்களா? இந்த கப்பீஸில் வந்து குட்டிங்களாம் வந்துச்சுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அடிஷ்னல் ஆகுங்க. அப்படி ஆக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா ஈஸியாக வளர்த்தலாம், ஓகேங்களா? அதே பிகினர்ஸாக இருக்கும் ப்ரோ, எனக்கு வந்து வேறு ஏதாவது பேசிக்லேருந்து நான் எப்படி ப்ரோ இது பண்ணுறேன், எனக்கு கப்பீஸை பற்றி தெரியாது ப்ரோ, இப்போ தான் ப்ரோ நான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வளர்க்குறவங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு கப்பினே சொல்லுவேன். என்னோட அனுபவத்தில் ஒரு பெஸ்ட்டு கப்பினே சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டியை சாப்பிடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மீனும் இப்போ 20 குட்டி போடுதுன்னா 20 குட்டியுமே பெருசாகும். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இந்த கப்பியில் இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த கப்பி செட் ஆனிச்சுன்னா குட்டி அவ்வளோ சீக்கிரம், அதாவது மீன் அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காதுங்க. பட் என்னன்னா இந்த கப்பி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாது, ஓகேங்களா? அந்த 10% நீங்கள் ஏதாவது இந்த பிளட் வார்ம்ஸு அந்த மாதிரி லைஃப் ஃபிஷ்ஷே போட்டிங்கன்னா தான், லைஃப் ஃபீடே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெர்மன் ரெட் நான் ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு குட்டி அந்தளவுக்கு பெருசாக சாப்பிடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்த உடனே அந்த பிகினர்ஸ் பண்ணுற தப்பு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கேட்குற கப்பீஸ் என்ன கேட்பாங்கன்னா, இருக்குல்ல டாப் மோஸ்ட் எக்ஸாட்டிக் என்ன ப்ரோ இந்த கப்பி, அந்த கூகுள் இமேஜ் எனக்கு அனுப்பிச்சு விட்டு இந்த கப்பி தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த கப்பி தான் மோஸ்ட்லி. பிகினர்ஸாக உள்ளே வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கப்பீஸை ட்ரை பண்ணாதீங்க. என்னடா இவன் ட்ரை பண்ணாதீங்கிறானே, என்னடா புரியல அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வளர்த்துன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செஞ்சு காசு அதிகம் போட்டு மீன் வாங்கி விடாதீங்க. எடுத்த உடனே சொல்கிறேங்க, நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு நல்லா நாலேஜ் இருக்குது, எனக்கு கப்பீஸை பற்றி நாலேஜ் இருக்குது, ஃபிஷ்ஷை பற்றி நாலேஜ் இருக்குன்னா வாங்கி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்த உடனே வாங்கி விடாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ரொம்ப 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 டஃப்புங்க இந்த கப்பி. அதே சமயம் ரேட்டும் இந்த கப்பீஸ் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 650 700 பேர் வந்து கப்பீஸ் அசால்ட்டாக விற்கிறாங்க. ஸோ அல்பினோ கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 400 வரைக்கும் கூட போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி காசு அதிகம் போட்டு வாங்கி விடும்போது இன்கேஸ் நீங்கள் புதுசாக வளர்க்கும் போது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அதை தண்ணி டெம்பரேச்சர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்காம விட்டால் கம்பல்சரி இறக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மனசு விட்டுருவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸே அவளை போடாடே, நான் 600 வாங்கி போட்டு விட்டேன்டா, செத்து போச்சுடா, இனிமேல் இந்த மீனே வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் ஒரு இப்போ நம்ம கடையில் நம்ம வந்து பேர் 60 ரூபாய்னு வித்துட்ருக்கேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 60 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. அதனால தான் நான் திருப்பி நான் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லுவேன், ப்ரோ தயவு செஞ்சு ப்ரோ அது வாங்காதீங்க ப்ரோ அப்படின்னு. அவங்க என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க, டே இவன் யாரும் நம்மள்ட்ட சொல்கிறது, அட போடா அப்படின்பாங்க. திருப்பி என்கிட்ட ஒரு மாதம் கழிச்சு வந்து கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் அப்பயே சொன்னீங்க ப்ரோ இந்த கப்பி செத்துருச்சு ப்ரோ, ஏதாவது பேசிக் வெரைட்டி இருக்குங்களா ப்ரோ அப்படின்பாங்க. நான் திருப்பி நான் அதாங்க சொல்கிறேன் கஸ்டமர்கிட்ட, நம்மளால் விற்க முடியாமல் அது மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, தயவு செஞ்சு ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு கப்பீஸ் வாங்கி விடாதீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபீடிங்கு. ஸோ ஃபீடிங் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லட் ஒரு நாள் கொடுத்தோன்னா இந்த மாதிரி தூள் டைப் ஒரு நாள் கொடுப்பேங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரோ இது ரெண்டுமே நான் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா, இல்லை எனக்கு ஏதாவது போர், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ட்ரை வார்ம்ஸ் பிரித்து பாக்கெட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுங்க, மீனுங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுட்டுனுடைய அளவு மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா, இப்போ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா
எப்படி ப்ரோ எனக்கு புரியல, ஃபுட்டு வந்து எப்படி அளவாக போடுறது அப்படிங்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் எடுத்து அப்படியே போட்டுருவாங்க, ஃபுட்டு வந்து அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், மீனுங்கெல்லாம் சாப்பிட்ருச்சா அப்படின்ட்டு. சாப்பிட்ருச்சுன்னா கொஞ்சமாக போட்டு பாருங்கள், மீன் சாப்பிடாட்டி திருப்பி அந்த ஃபிஷ்ஷஸ் ஃபுட்டெல்லாம் எடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி எடுத்துட்டிங்கனாவே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அழுக்காகாதுங்க. அதாவது தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் தண்ணி காமிக்கிற பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கலங்கியிருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த அழுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த அழுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வந்து அந்த ஒரு 3 வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைஃபன் வச்சு உறிஞ்சிட்டிங்கன்னா போதும். உறிஞ்ச தண்ணியை திருப்பி டாப்அப் பண்ணிடுங்க, அதாவது புது தண்ணியை டாப்அப் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கே மேக்ஸிமம் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ் வளர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னெயிலாம் அடிஷ்னலாக போட்டிங்கன்னா இந்த சைடில் ஆல்கே வருது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். சொல்லப்போனால் இந்த ஆல்கே ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ அது ஈஸியாக இது பண்ண முடியும். குட்டிங்களை எப்படி ப்ரோ வளர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி தாங்க. குட்டியை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஈஸி தான். ஆனால் பொறுமை தான் வேணும், பொறுமை தான் இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 4 மாதம் கம்பல்சரி ஆகுங்க குட்டி வளர்கிறதுங்கிறது. 4 மாதம் ஒரு குட்டி போட்டதுலேருந்து பெருசாக நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது என்னென்னா மீன் வளர்த்துறீங்கன்னு நான் சொல்லலைங்க. ஏன்னா மீன் வளர்த்துறீங்களா ஆட்டியுமே அதுன்னு போட்டு சீக்கிரம் பெருசுப்படுத்த முடியும். நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கஸ்டமராக சொல்கிறேன், ஓகேங்களா. அந்த வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேர், ஜாம்பவன்லாம் பார்ப்பாங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க குட்டி வளர்த்து 4 மாதமா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லிடுறேன், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்து நீங்கள் ஒரு பிகினஸாக வந்து வளர்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 மாதம். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆகுங்க. அதாவது 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆகும், உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த சைஸ் ஆகும். திடீர்னு அந்த 1 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைஸ் எப்படி மாறுது என்னன்னே தெரியாதுங்க. அந்த 1 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக ஆகிடும். அந்த எப்படி சொல்கிற பேரண்ட் சைஸ். அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறது இந்த மேல் ஃபீமேலை மட்டும் அதுக்குள்ளே பிரித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மேல் வந்து விட்டுட்டிங்கன்னா டக்குனு அந்த சமயத்தில் ப்ரீட் ஆக ஆரம்பிச்சு, ப்ரீட் ஆச்சுன்னா அந்த சைஸ்க்கு வந்து மாறாது. ஸோ அப்படியே அந்த சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த தப்பு மட்டும் பண்ணிக்காதீங்க. மற்றபடி ஈஸி தான், ஒன்றும் பெரிய லெவலில் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்களை வளர்க்குறது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த குட்டிங்களை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. என்னென்னா நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா குட்டிங்களுக்கு அடிக்கடி தண்ணி மாற்றிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பி ஒரு டைம் ஆல்பினோ இந்த கொய் தான் நினைக்கிறேன், இந்த கொய் வந்து இந்த டைமில் என்னென்னா எனக்கு ப்ரீடிங் மேக்ஸ் அப்போ இல்லை, ஒரு லிமிட்டடாக தான் எங்கள் அம்மா தைச்சிருந்தாங்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த இதில் இல்லாதனால என்னென்னா அந்த கொய் கப்பி மட்டும் எடுத்து வெளியில் விட்டுருந்தேன். அது 10 குட்டி 20 குட்டி எனக்கு போட்டுருந்துச்சு. நான் இப்போ ஒரு 10 குட்டி எடுத்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு 10 குட்டி என்னால் எடுக்க முடியல, நான் அப்படியே இதுலேயே விட்டுட்டேங்க. ஸோ அது பார்த்தா இன்றைக்கி நல்லா பெருசாகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணியை மாற்றலை, நான் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி வந்து அழுக்காக இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குட்டிங்களுக்கு வந்து அடிக்கடி தண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணுன்னா குட்டிங்க வந்து சீக்கிரமாக இறந்துடும். ஸோ தயவு செஞ்சு இப்போ ஒரு மீன் குட்டி போட்டிருக்கா அந்த குட்டியை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரலோ இல்லை பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ எடுத்துகிட்டு, ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பினோ கொய் குட்டி ஒரு 20 குட்டி நம்ம போட்டுருந்துச்சுங்க. ஸோ அதை விட்டுருந்தேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நான் ஃபுல்லாக மாற்றல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாற்றினா அந்த அடியில் இருக்க அழுக்க மட்டும் எடுத்து மாற்றுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் மட்டும் தான் மீனும் இறக்காது, அதே சமயம் குட்டிங்களும் நல்லா வளரும். இந்த கான்செப்ட் தான் குட்டியை வளர்த்துறதுங்க, இந்த கான்செப்ட் தான். மற்றபடி வந்து குட்டிங்களுக்கு நீங்கள் போட்டு தண்ணியை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஸோ அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் மாறும்போது குட்டிங்களும் இறக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த குட்டிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் நிறைய பேருக்கு நடக்கும். என்னன்னா ஒரு கப்பீஸ் பேர் வாங்கிட்டு வந்திருப்போம், இந்த கப்பீஸ் எனக்கு வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த அடித்த கடைசியாக வந்து குளிர், எங்கள் ஊரில் பயங்கரமான குளிர். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மேல் பக்கம் அடி வாங்கிருச்சு, 3 மேலும் ஒரு 2 ஃபீமேல் பக்கம் அடி வாங்கிருச்சு. கப்பீஸில் மட்டும் ஒரு மேஜிக்காக, அது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு குழந்தைங்க நிறைய பேர் பார்ப்பீங்க. கப்பீஸில் மட்டும் ஒரு மேஜிக் மாதிரி இருக்குங்க. என்னென்னா மெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டுமே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து கப்பீஸில் மட்டும் தான் நடக்கும், வேறு எந்த மீனையும் நடக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீஸு செத்து போச்சு. நான் இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க, என்னென்னா வேறு மீனோட சேர்த்து விட்ருவாங்க. அப்படி தயவு செஞ்சு விடாதீங்க. விடாமல் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்க பாட்டுக்கு. ஸோ இந்த குட்டிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 குட்டி 20 குட்டி பக்கம் போட்டிருக்கு. இந்த குட்டிகளை பெருசுப்படுத்தி நம்ம அப்போ பேரண்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வளர்த்துங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது இந்த வெரைட்டி வந்து மாறாமையே இருக்கும். ஸோ அப்படி வெரைட்டி மாறாமல் இருந்தால் தான் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உதாரணத்துக்கு நான் விற்கணும்னு சொல்லிங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு கொண்டு போகிறோம்னா
அந்த ரேட் வந்து மாறாமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி நிறையா பல்காக கொண்டு போனீங்கனாலும் ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. நீங்கள் மிக்சிங்காக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கலர் நிலவரம். இது மாதிரி வளர்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வளர்த்தலாம். ஓகேங்களா? ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு வெரைட்டியாக மட்டும் வாங்கி விட்றாதீங்க. ஒரு 50 பேர் ஒரே வெரைட்டியாக வாங்கி விட்றது அந்த மாதிரிலாம் வாங்கி விடாமல் வெரைட்டியாக பிரித்து வாங்கி விடுங்க. ஒரு 10 வெரைட்டி வாங்கி விட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 வெரைட்டி செட் ஆகும். கண்டிப்பாக அந்த வெரைட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீன் நல்லா வளர்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகர் லைஸ் விட்ருக்கோம். குட்டிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டிங்க இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாட்டிக் கப்பி வளர்த்தும் போது இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீடிங் பாக்ஸ் நல்லா யூஸ் ஆகுது. மேலும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. நான் வந்து எக்ஸாட்டிக் கப்பி ட்ரை பண்ணும்போது அதாவது நார்மலாக ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டு குட்டி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு குட்டி எடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையவே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 குட்டி எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அசால்ட்டாக 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கலர் வந்து வித்தியாசம் தெரியும். ப்ரோ என்ன ப்ரோ இப்போ வீடியோவில் பார்க்கும்போது எல்லாரும் சூப்பராக கலர் இருக்குது ப்ரோ, எங்கள் வீட்டுக்குலாம் வந்து கலரே தெரிய மாட்டேங்குது அப்படின்பாங்க. ஒவ்வொருத்தையும் கவர்லேயே பார்த்துட்டு கலர்லேன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிடுவாங்க. எங்கள் கவரில் பார்த்தா அப்படிங்க 2 கவர் போட்டுருங்க, ஒரு கவர் பிரித்து பாருங்க அப்படின்மோ பிரித்து பார்ப்பாங்க. எல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைனில் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கும்போது எங்கள் டென்ட் இல்லைங்க, பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் ட்ராவலிங் தான் வந்திருக்கும். ட்ராவலிங்கில் வரும்போது இந்த கலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பொறுமையாக ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுருந்ததுக்கப்புறம் கலரை பாருங்கள், மேலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா மேலும் நம்ம மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து தோணும். என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு நான் தான் அந்த மீன் கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த மீன் பார்த்தா அவன்கிட்ட பார்த்தா சூப்பராக இருக்குமா தெரியும். உங்கள்கிட்ட சூப்பராக இருக்கேடா. ஸோ எங்கிட்ட அவன் வந்து நம்ம மீனை வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களுக்குள்ள இயல்பு. அவங்கள்ட்ட இருக்க மீன் நம்மள்ட்ட சூப்பராக இருக்குமா இருக்கும், நம்மளுக்கு சூப்பராக இருக்குமா தெரியும், நம்மகிட்ட இருக்க மீன் அவங்களுக்கு சூப்பராக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது வந்து காமன் தான். என்னதான் நம்ம ஃபிஷஸ் வந்து நிறைய வச்சுருந்தாலுமே ஒருத்தங்கள்ட்ட இருக்க மீன் இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க தான் செய்யும். இது வந்து காமன் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனோடைய ஆயுட்காலம்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் தாங்க. இந்த கப்பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 மாதம் 11 மாதம். இப்போ எப்படி மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம்னா 100 வருஷமே இப்போலாம் யாரும் உயிரோட்டம் இருக்கிறது இல்லை. அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் உயிரோட்டம் இருந்தால் பெரிய ஒரு இது மாதிரி தான் இன்றைக்கெலாம் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கப்பீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பருங்க. அந்த வயசாகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வயசாகிடுச்சுங்க. இந்த மீன் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு மேலே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 மாதம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கலர் மங்கி மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒல்லியான மாதிரி ஆகி செத்து போயிடும். ஓகேங்களா? இது வந்து இயற்கையாக நடக்கிறதுங்க. ஓகேங்களா? அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இது பண்ணிக்காது. அதுக்குள்ளேயே ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 குட்டியாச்சும் போட்டுரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ்னுடைய இயல்பு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டோ இதுக்கு வந்து பெரிய லெவலில் மெடிசனோ அதெல்லாம் இது இல்லை. வயசாகி மீன் இறக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று விற்பனை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வளர்த்து விற்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மீன் வளர்த்துணுன்னா பாருங்கள், இந்த கொய்டம்பு பாருங்கள், நான் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 3 மாதம் பக்கம் ஆகிருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஏஸ் தெரியுது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனை நீங்கள் வளர்த்து விற்கணும்னா கம்பல்சரி 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அந்த 4 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது வருமானம் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டைல்லாம் உள்ள விட்டு வளர்த்துங்க. ஸ்டைலாக நல்லாவே ப்ரீட் ஆகும். ஸோ இந்த ஸ்டைலில் ஜோடி 30 ரூபாய்ன்னு விற்றீங்கன்னா கூட வாங்க ஆள் இருக்காங்க. பட் என்னன்னா பொறுமையாக வேணுங்க. பொறுமை இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் இது பண்ண முடியும். நீங்கள் வளர்த்துறதுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், எல்லாத்துலேயுமே சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கஸ்டமர் யாராவது வருவாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீட் ஆகுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டிங்க தான். கை வச்சாவே உங்களுக்கு குட்டி தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி பாருங்கள். கையை தொட்டாவே குட்டி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. இந்த மாதிரியும் வளர்த்தி சேல் பண்ணுங்க. ஓகேங்களா? கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு இந்த மாதிரி ஃபாக்ஸ்டைலாம் யார் வாங்குவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம விற்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் இல்லை, அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நம்மள்ட்டே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் ஃபாக்ஸ்டைல் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்குங்க. பட் என்னென்னா எடுத்த உடனே கஷ்டம் தான். ஒரு 5-6 மாதம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த ஒரு 1 இயர் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து இது பண்ணலாம். மெயினாக ஃபீடிங்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி இறக்கி ஏற்றுனீங்கன்னா போதுங்க. பெரிய லெவல் இது இல்லை. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லிமிட்டடாக காசு போட்டு ஆரம்பிங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே வந்துன்னா காஸ்ட்லியான வெரைட்டிலாம் போட்டு இது பண்ணாதீங்க. ஹாபிக்காக ஆரம்பித்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் இதாக ஆரம்பித்தாலும் சரி,
பேசிக்லேருந்து போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கடைசியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேங்க, இந்த சளி பிடிச்சிருக்கிறது நினச்சிக்காதீங்க. பேசிக் வெரைட்டி ட்ரை பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். குட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எக்ஸாட்டிக் போகும்போது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு நான் மிக்சடு கப்பி நிறைய பேர் நீங்கள் வச்சுருந்துட்டு அதை பெருசாக சொல்லுவாங்க. மிக்சடு கப்பி பாருங்கள், கையை உள்ளே விட்டாவே பாருங்கள், குட்டி பாருங்கள். ஸோ இத்தனைக்கு நான் மெயின்டெனன்ஸே எதுவுமே பண்ணல, ஆனால் குட்டி சூப்பராக இருக்கும். இதே எக்ஸாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணால் தான் மீன் நல்லாயிருக்கும். நான் கடைசியாக சொல்ல வரது என்னென்னா, அந்த குட்டிங்களுக்கு தண்ணி மாற்றாது, அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருங்க, ஆல்கே வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி வந்து ஃபுட்டு மட்டும் அளவாக நாங்கள் போடுவோம். அளவாக போடும்போது என்னென்னா மீன் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துருவோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊற்றி வைப்போம். தண்ணி வந்து ட்ரை ஆகும், திருப்பி டாப்அப் பண்ணுவோம், திருப்பி ட்ரை ஆகும், திருப்பி டாப்அப் பண்ணுவோம். ஸோ இப்படி என்னென்னா இப்படி பண்ணும்போது என்னென்னா மீனுடைய வளர்ச்சி க்ரோத்து சூப்பராக இருக்கும். மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்காது. ஓகேங்களா? தண்ணி வந்து உள்ள அழுக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுவோம். மீனும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதைத்தான் நான் சொன்னேங்க, குட்டிங்களை ஈஸியாக வளர்த்திடலாம். இப்படி வளர்த்தி பாருங்கள், மீன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்த்தலாம். ஓகேங்களா? கம்பல்சரி 4 மாதம் வளர்த்துனீங்கன்னா குட்டி நல்லா பெருசாகும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.